வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். தனது ஆசீர்வாதம் இல்லாமல் எவருக்கும் புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு. ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கை மூலம் நாட்டிற்கு பாரி இலாபமும் முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1,14,215 பேர் டெங்கு நோயினால் பிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. 7 மாத காலம் நிலவிய கடும் வறட்சி அடுத்து அனுராதபுரத்தில் மழை. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஈராக் தூதராலயத்திற்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஹம்பாந்தோட்டை துறைமுக வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உடன்படிக்கை மூலம் நாட்டிற்கு பாரி இலாபமும் முதலீட்டு வாய்ப்பும் கிடைக்க உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் பயன்கள் நேரடியாக மக்களுக்கு கிடைக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சி, வெள்ளம், டெங்கு நோய் ஆகியவற்றின் காரணமாக எமது பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவடையும் என அஞ்சினோம். கடந்த வருடத்தின் ஒப்பிடும்போது அதனை விட வேகமான பொருளாதார வளர்ச்சி இடம்பெறுவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுக செயற்பாடு என்பது நாம் ஒன்றாக இணைந்து மேற்கொள்ளும் முகாமித்துவ வேலை திட்டமாகும். இதில் பாரியதொரு பிரச்சனை இருந்துள்ளது. கடந்த காலங்களில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் நஷ்டத்தை ஈடு செய்ய 46 பில்லியன் ரூபாய்களை செலவிட்டுள்ளோம். நாம் தற்போது மேற்கொண்ட செயற்பாடு காரணமாக நன்மைகள் ஏற்படும். மத்தள விமான நிலையம் மூலமும் நஷ்டம் உண்டு. கொழும்பு துறைமுகம், கட்டுநாயக்க விமான நிலையம் ஆகியவற்றின் துணையுடன் இந்த இரண்டின் செயற்பாடுகளும் முன்கொண்டு செல்லப்பட்டன. இந்த ஆண்டின் இறுதியில் மத்தள விமான நிலையத்தையும் முகாமைத்துவம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது அதற்கான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன. அபிவிருத்தியின் நன்மை ஹம்பாந்தோட்டைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் ஏனைய பகுதிகளுக்கும் கிடைக்கும். களுத்துறை, காலி ஆகிய மாவட்டங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். දැන් එතනේ දියුණුව හම්බන්තොට විතරක් සීමා වෙලා නැහැ. ඒක විශාල වාසියක් කළුතරට එනවා. ගාල්ලට එනවා. ඇයි? වරායවල් දෙකක් අතර මැද තියෙන ප්‍රදේශයක්. කොළඹ ජාත්‍යන්තර වරාය, මම හිතන්නේ ඉන්දියන් සාගරේ විශාල මේක. හම්බන්තොට ජාත්‍යන්තර වරාය, ඉන්දියන් සාගරේ තව එකක්. ගුවන්තොටු පොල් දෙකක් අතර තියෙනවා. කටුනායක ගුවන්තොටු පොළයි මත්තල ගුවන්තොටයි. අපි කොළඹ නගරේ, කොළඹ දිස්ත්‍රික්කයේ මහනගර වැඩසටහන් මානුව සකස් කරන නිසා විශාල දියුණුවක් මෙතන කරන්න පුළුවන්. அலுத்கம கந்தே விகாரைக்கு நேற்று சென்ற சமயம் பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அங்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மின்னொளி வேலையும் திறந்து வைக்கப்பட்டது. விகாராதிபதி சங்குக்குரிய பட்டுவன் ஹேனே புத்திரகித்த தேரரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். ஸ்ரீ தலதா மாளிகை வளவில் நிர்மாணிக்கப்பட்ட யானைகள் தங்குமிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு 130 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யானைகள் தங்குமிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு அமைச்சர் பாட்லே சாம்பிக ரணவக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபை இதற்கு நீதி வழங்கியுள்ளது. இங்கு 12 யானைகள் தங்கியிருப்பதற்கான வசதிகள் உள்ளன. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க, ஆளுநர் திருமதி நிலுகா ஏக்கநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்கர்களை சந்தித்த அமைச்சர் பாட்லே சாம்பிக ரணவக்க புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக ஜாதிக ஹெல உரிமையவின் கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையொன்றை அவர்களுக்கு வழங்கினார். இதேவேளை 1,80,00,000 ரூபாய் பெறுமதியான நீர் பவுசர் ஒன்றும் பாரந்தூக்கியொன்றும் கண்டி மாநகர சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டியில் 8 கோடி ரூபாய் பெறுமதியான காணியொன்றை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற 8 பேர் கொழும்பு ஊழல் மோசடி தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 பர்ச்சஸ் நிலப்பரப்புள்ள இந்த காணியை 1,35,00,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய இவர்கள் முயற்சி செய்தனர். உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் போலியான உறுதிப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக காணிகள் பதிவுகள் திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்தவுடன் அவர்கள் நாராயண்பேட்டை ஊழல் மோசடி தடுப்பு பணியகத்திற்கு முறைப்பாடு செய்தனர். இதற்கமைய பொருளையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பிரதான சந்தேக நபர் கட்டுக்கஸ்தோட்டை
பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் இலங்கை ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர் என்றும் அறிய வந்துள்ளது. இவரிடமிருந்து 50 காணி உறுதிப்பத்திரங்கள், 2 மடிக்கணினிகள், அச்சு இயந்திரம் மற்றும் ஸ்கேனர் இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மற்ற நபர்கள் வவுனியா, யாழ்ப்பாணம், தெமண்டகோடு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1,14,215 பேர் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களுள் 40% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களாவர். மல்வானே வல்கம கிழக்கு பங்களாஹீன பிரதேசத்தில் நேற்று டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பியகம சமூக போலீஸ் பிரிவின் ஒத்துழைப்புடன் இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. மினுவாங்குடை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமலை ஏற்பாடு செய்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மினுவாங்குடை நகரில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் நகரை துப்புரவு செய்த அதேவேளை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டனர். தொண்டர் அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டனர். டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் மற்றொரு வேலை திட்டம் அண்மையில் ஹோமாகம அபரகம கனிஷ்ட பாடசாலையில் இடம்பெற்றது. அங்கு குப்பைகளை கொள்வனவு செய்தியும் சுற்றாடல் சந்தை ஒன்றும் இடம்பெற்றது. ஹோமாகம பிரதேச சபையும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தனர். கேகாலை மாவட்டத்திலும் நேற்று டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இனி விழிப்பு தொடர்பான கண்ணோட்டம். தற்பாதுகாப்புக்காக தருணம் பார்த்து வர்ணத்தை மாற்றிக்கொள்வது சில விலங்கினங்களின் பழக்கம் என்று நாம் அறிவோம். ஆயினும் அதே யுக்தியினை கையாளும் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் என்பதனை பல தடவைகள் கேட்டிருந்த போதும் இப்போது அதனை கண்கூடாக காண்கின்றோம். 1988 ஆண்டில் காணாமல் போனோரின் தாய்மாருக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று குரல் கொடுத்த அப்போதைய ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ தற்போது காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலக சட்டம் மூலம் அரசியல் யாப்புக்கு முரணானது என்றும் அது நாட்டை சீரழிக்கும் என்றும் பிழையான கருத்துக்களை கூறி வருகின்றார். அன்று சிங்கள இளைஞர்களுக்காக குரல் கொடுத்த அவர் இன்று தமிழர்களுக்கு என்று வரும்போது இனவாதியாக செயற்படுவது தீர்வுகளை சீர்குலைக்கும் பாதகமான செயலாகும். காணாமல் போனோர் செயலகம் அரசியலமைப்புக்கு முரண் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும். இல்லையேல் குறித்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட போது எதிர்த்திருக்க வேண்டும். அதை செய்யாது காணாமல் போனோர் அலுவலக சட்டம் மூலம் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் எழுதுவதும் காணாமல் போனோர் தொடர்பான உத்தேச அலுவலகத்திற்கு சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் இதன் மூலம் விடுதலை புலிகளின் டயஸ்போராக்களிடம் நிதியை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றது என்று கூறுவதும் சிறுபிள்ளைத்தனமாகும். காணாமல் போனோர் பற்றிய செயலகத்தை அமைப்பதன் மூலம் காணாமல் போனோரது தகவல்களை வழங்குவதற்கும் பரிதவித்து வரும் காணாமல் போனோரின் உறவுகளுக்கு உதவிகளை செய்யவும், காணாமல் போனோர் தொடர்பான சான்றிதழ்களை வழங்குவதற்கும், காணாமல் போனவர்களுக்காக நஷ்டஈடுகளை வழங்குவதற்கும், காணாமல் போனோர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நல்வழிப்படுத்தவும் இந்த செயலகம் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியும். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் மக்களின் மனவெடுக்களை முடிவுக்கு கொண்டு வரவும் முடியும். மாறாக இதனால் இராணுவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இதை நன்கு உணர்ந்தும் அன்று சிங்கள சமூகத்தில் காணாமல் போனவர்களுக்கு சார்பாக வெள்ளைக்கொடி காட்டிய மஹிந்த ராஜபக்ச எனும் அரசியல்வாதி காணாமல் போனோர் பற்றிய செயலகமானது சர்வதேசத்திற்கு இராணுவத்தையும் யுத்தத்தையும் வெற்றி கொண்ட நாயகர்களையும் காட்டிக் கொடுப்பதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டி வருவதென்பது பாதிக்கப்பட்ட சமூகத்தை மீண்டும் வேதனைக்குள்ளாக்கும் விடயமே தவிர பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எந்த வகையிலும் உதவியாக அமையாது. இதனை நன்கு உணர்ந்திருப்பதாலேயே எதிர்க்கட்சி தலைவரும் சட்ட அறிஞருமான ரா சம்பந்தன் அவர்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக சட்டம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்ற எதிரணியின் பிரச்சாரத்திற்கு இடமளிக்காது உடனடியாக குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். காணாமல் போன தமது உறவுகளுக்கு நீதி வழங்கும்படி நீண்ட நாட்களாக போராடி வரும் உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய வாக்குறுதி என்பதனால்
சுயநலவாத அரசியல் தடைகளை தாண்டி இந்த அரசு தமக்கு நீதியை வழங்கும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதங்கத்துடன் கூடிய அவாவாகும். தொலைக்காட்சியில் செய்தி அறிக்கையோடு மேலும் சில உள்நாட்டு செய்திகள். தமது ஆசீர்வாதம் இல்லாமல் புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க எவராலும் முடியாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களை தம்பக்கம் இழுத்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள யார் கனவு கண்டாலும் அரசியல் யாப்பிற்கு அமைய தமது ஆசீர்வாதம் இல்லாமல் எவராலும் அதனை சாதிக்க இயலாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனை அனைவரும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொலன்னறுவை இங்குராங்குடையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் இன்று சில ஊடகங்கள் நாட்டில் நடைபெறும் நல்ல விடயங்கள் அதேபோன்று அபிவிருத்திகள் தொடர்பாக மக்களுக்கு எடுத்துக் கூறுவதில்லை. இதனால் மக்களில் சிலர் அரசாங்கம் தொடர்பாக தவறான எண்ணப்பாடுகளுடன் உள்ளனர். ஊழல், மோசடி, குடும்ப ஆட்சி மூலம் தமது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இன்று சுதந்திரமான ஜனநாயக ரீதியான பாதுகாப்பான நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் என்ற வகையில் இந்த பணிகளை தொடர்ந்தும் முன்னெடுப்பேன். பௌத்த போதனைகளுக்கு அமைய அனைவருக்கும் நீதியை வழங்குவது எமது நோக்கமாகும். அறிவை கேந்திரமாக கொண்ட சமுதாயம் ஒன்றை நாங்கள் உருவாக்க திடசங்கம் பூண்டுள்ளோம் என்று தெரிவித்தார். 113 හදන්නත් බෑ 113 හැදුවොත් ඒ හදලා ආණ්ඩුව වෙනස් කරන්නම් මගේ සහයෝගයත් ඕනේ. ප්‍රභූ පන්තියේ අයට අපි වගේ ගොවි පවුලකින් ගොවි ගෙදරකින් ආපු කෙනෙකුගේ නායකත්වයේ ඉවස ගන්න බැරි බවක් තියෙන බව මට පේනවා. නමුත් මේ රටේ ජනතාවට අපි කරගෙන යන වැඩ සංවර්ධන කාර්යයන් ජාතික වශයෙන් වගේම අන්තර්ජාතික වශයෙන් තිබෙන ප්‍රශ්න විසඳීම මේ සියල්ලත් එක්ක මම දැඩි ලෙස විශ්වාස කරනවා. ඒ සියලු බලවේග පරාජය කළා මේ රට යහපත් ගමනක් ගෙනියන්න අපිට ශක්තියක් තියන අය විදිහට මේ අරමුණු ඉෂ්ට කරගන්න අපි ඉස්සරහට යනවා. මේ රට පින්වන්ත රටක්. මේ රටේ වැරදි කරපු මිනිස්සුන්ට පවතින්න බෑ. මේ රටේ වංචාකාරයින්ට, දූෂණයින්ට, හොරුන්ට, මිනිමරුවන්ට රාජ්‍ය පාලනය අතර අරගෙන රාජ්‍ය බලයෙන් මහජන සම්පත් දේපල ගසා කාපු මිනිස්සුන්ට රාජ්‍ය බලය පාවිච්චි කරලා මිනිමරුපු මිනිස්සුන්ට මේ රටේ පවතින්න පුළුවන්කමක් නැහැ. ஹிங்குராகுட வலய கல்வி அலுவலகத்திற்கான புதிய கட்டடத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். இதன் மூலம் ஹிங்குராகுட கல்வி வலயத்தில் கல்வி நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். வடமத்திய மாகாண சபை இதற்கு 45 லட்சம் ரூபாவை செலவிட்டது. மெத்திரிகிரிய மீகஸ்வெவ ஆரம்ப மருத்துவ சிகிச்சை அளிப்பு நிலையமும் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் 3000 குடும்பங்கள் நன்மை அடைகின்றன. இதற்கு 11 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முதலாவது நோயாளியை ஜனாதிபதி பதிவு செய்தார். வெலிகந்த பிரதேச சபைக்கான புதிய கட்டிடமும் இன்று ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. 2 மாடி கட்டடமான இதற்கு 47 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. வெலிகந்த மகா வித்தியாலயத்திற்கான 2 மாடி வகுப்பறை கட்டடமும் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேஷல ஜெயரத்னவும் இதில் கலந்து கொண்டார். சிறுநீரக வியாபாரம் காரணமாக இந்திய நாட்டவர்களுக்கு இந்நாட்டில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த தடை மாலைத்தீவு நாட்டவர்களுக்கு செல்லுபடியற்றதாகும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அந்நாட்டு சுகாதார அமைச்சர் அப்துல் நசீம் இப்ராஹிமை நேற்று சந்தித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாலைத்தீவு நாட்டவர்களுக்கு இலங்கையில் சிறுநீரக சத்திரசிகிச்சை மேற்கொள்வது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மாலைத்தீவு அரசாங்கத்தின் உத்தரவிற்கு அமைய அந்நாட்டு மக்களுக்கு இலங்கையில் சிறுநீரக சத்திரசிகிச்சை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பணியாளர்கள் மாலைத்தீவிற்கு செல்லும் போது காசநோய் சம்பந்தமான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என அந்நாட்டு சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இது இரு நாடுகளுக்கு முக்கியமாகும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவர் செயற்பட்டாலும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் பொருட்டு போலீஸ் மா அதிபர் இன்று அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்.
இதன்போது நேற்றைய தினம் கொக்குவில் பொட்பதி பகுதியில் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 2 போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் மா அதிபர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதனை அடுத்து யாழ்ப்பாணம் அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றிலும் போலீஸ் மா அதிபர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனும் பங்கேற்றார். யாழ்ப்பாணம் நல்லூர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்கள் அச்சமின்றி வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடொன்றின் போது அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்த அமைச்சர் மனோ கணேசன் காணாமல் போனோரது உறவினர்களை சந்தித்தார். காணாமல் போனோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையிலே அமைச்சர் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், S ஸ்ரீதரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதேவேளை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள குடிசை கைத்தொழில் நிலையம் ஒன்றையும் அமைச்சர் மனோ கணேசன் பார்வையிட்டார். இந்த குடிசை கைத்தொழில் நிலையத்தில் உரிமட்டை, தும்புகள் போன்றவற்றால் பெருமதி வாய்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனை அடுத்து அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். எங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் காணாமல் போன சம்பந்தமான அலுவலகத்தை அமைக்கின்றோம். அந்த அலுவலகம் அமைக்கப்பட்ட பிறகு அங்கே சென்று என்னிடம் இருக்கக்கூடிய 550 பேர் சம்பந்தமான வேறு விவரங்களை தந்து முதல் புகாரை நான் தான் செய்ய போகின்றேன். இந்த கிளிநொச்சியிலே வந்து பார்த்த பொழுது 162 நாளாக சத்தியாகிரகம் செய்து கொண்டிருக்கூடிய உண்ணாவிரத்தில் ஈடுபட்டிருக்கூடிய தாய்மார் சந்தித்தேன். காணாமல் போன பிள்ளைகள் பட்டியல் என்பது கடந்த கால ஆட்சியை சார்ந்தது. எங்களது ஆட்சி காலத்தில் எவரும் காணாமல் போகவில்லை, கடத்தப்படவில்லை. அது ஒரு தீர்வு. கடந்த காலங்களில் இருந்த அந்த காணாமல் போனோர், கடத்தப்படுவோர் என்ற அந்த பழிச்சொல் இப்பொழுது இல்லை. அதை நிறுத்தி இருக்கின்றோம், முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம். அதான் தீர்வு. அமைக்கும் காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பாக அது மூலமாக பெற்று தருவது முயற்சி செய்கின்றோம். தற்போது நாட்டில் நிலவும் வறட்சி காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பண்டுவஸ்நுவர பிரதேசத்தை அண்டியுள்ள கிராமங்களுக்கு நீரை விநியோகிக்க அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நடவடிக்கை எடுத்துள்ளார். பண்டுவஸ்நுவர பிரதேசத்தில் குடிநீர் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. வடமேல் மாகாண சபை உறுப்பினர் ரிஸ்வி ஜவஹர் ஷா தலைமையில் பண்டார கொஸ்வத்த ஜும்மா பள்ளி வாசலில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர, வடமேல் மாகாண முதலமைச்சர் தர்மசிறி தசநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் இந்துனில் துஷார உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச சமூகத்தில் இலங்கை தொடர்பில் தோன்றியுள்ள நல்லெண்ணத்தை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்காக அரசாங்கம் நிரந்தர தீர்வை வழங்கி சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான எண்ணக்கருவை இலங்கையின் சமயம் சார் பாடசாலை கல்வி முறையில் நிறுவப்படுத்தல் என்ற துணைப்பொருளில் இந்நிகழ்வு திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் என் புஷ்பகுமார தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் AHM ஃபவுசி, கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகொல்லாகம, முதலமைச்சர் ஆவிஸ் நசீர் அகமது, பாராளுமன்ற உறுப்பினர்களான அப்துல்லா மௌரூப், MS தௌஃபிக், துரை ரட்னசிங்கம், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜுயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமய பாடசாலை ஆசிரியர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. பசறை பிராந்தியத்திற்கு உட்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் சேமலாப நிதிய கட்டங்கள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் குறித்து தெளிவுபடுத்தும் செயலமர்வு இன்று பசறை தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமும் சர்வதேச தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழிலுறவு அதிகாரிகள், ஊழியர் சேமலாப நிதிய திணைக்கள அதிகாரிகள், தோட்ட தொழிலாளர்கள், இளைஞர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். கடந்த வருடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ளம்பிட்டிய கொடுவில காமனி வித்தியாலயத்தின் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட விஞ்ஞான ஆய்வூடத்தை மாணவரிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நிதி உதவியுடன் முஸ்லிம் எய்ட்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட இந்த சமூக செயற்திட்டத்திற்காக 1 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை செலவிடப்பட்டுள்ளது.
இனங்களுக்கிடையில் நல்லுணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திறப்பு விழா நிகழ்வில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் தலைவர் முஃப்தி எம் ரிஸ்வி, முஸ்லிம் எய்ட் நிறுவனத்தின் வதிவிட பிரதிநிதி ஏசி ஃபைசர் கான், பாடசாலையின் அதிபர் JAB ஜெயலால், கல்வி அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. பிரபல ஓவிய கலைஞர் AM நாசிஃபின் முதலாவது தனிநபர் ஓவிய கண்காட்சி நிந்தவூர் அல் அஷ்ரப் வித்யாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. சுகாதார, போஷணை மற்றும் சுதேச வைத்திய பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் தலைமையில் இந்த கண்காட்சி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி இன்றைய நாள் முழுவதும் இடம்பெற்றது. ஓவிய கலைஞர் நாசிப் நிந்தவூர் அல் அஷ்ரப் கல்லூரியின் பழைய மாணவரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியும் ஆவார். பல்வேறு வடிவங்களில் இயற்கையையும் சுற்றாடலையும் அடிப்படையாக கொண்ட பல ஓவிய படைப்புகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் இன்று மழை பெய்துள்ளது. 7 மாத காலமாக மழை இல்லாமையால் இந்த பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். ஹொரோபாத்தனை, மதவாச்சி, வாகல்கட, மொரோவ உட்பட பல பிரதேசங்களில் மழை பெய்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 75 கிலோகிராம் மாவா போதைப் பொருள் தலவாக்கலை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இன்று பகல் தலவாக்கலை நகர வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரசிக வத்தேகம தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள மாவா போதைப் பொருள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் உடலுக்கு பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மீட்கப்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேக நபர்களை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்த தலவாக்கலை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கந்தளை பிரதேசத்தில் 3 கிலோமீட்டர் வீதியை காப்பட் வீதியாக அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்காக நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினால் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக காணப்பட்ட இந்த கிரவல் பாதை காப்பட் வீதியாக மாறவுள்ளதையிட்டு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இந்நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், சட்டத்தரணி MH ஃபாயிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொத்துவில் அருகம்பு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது உல்லாச பயணிகளுக்கு விற்பதற்கென வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான பழ வகைகளும் உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, பொத்துவில் ஆகிய பிரதேச சுகாதார சேவை அதிகாரி அலுவலகங்களைச் சேர்ந்து 15க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் இந்த சுற்றுவளைப்பில் ஈடுபட்டனர். சுகாதாரத்திற்கு பொருத்தமற்ற முறையில் உணவு வகைகள் கையாளப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து இரவு வேளையில் இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு உணவகங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முத்தமிழ் வித்தகர் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தரின் 125வது ஜனன தின விழா நேற்று மாலை கல்லடி சிவானந்த தேசிய பாடசாலை மண்டபத்தில் மிகவும் கோலாகலமான முறையில் கொண்டாடப்பட்டது. அகில இலங்கை இந்துமா மன்றம், மட்டக்களப்பு இந்து இளைஞர் பேரவை, கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்லடி பேச்சியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து சுவாமியின் திருவுருவம் தாங்கிய ஊர்வலம் இடம்பெற்றது. சுவாமியின் சமாதியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இந்து ஒளி எனும் விசேட மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன், கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கலாநிதி எஸ் ஜெயசிங்கம், மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் கே பாஸ்கரன் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை கலாசார நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றன. கண்டி எசல பெரகரா உற்சவத்தின் 2வது கும்பல் பெரகரா நேற்றிரவு வீதிவலம் வந்தது. சுப நேரமான மாலை 6:50க்கு பெரகரா வீதிவலம் வர ஆரம்பித்தது. புனித பேழி சிங்கராஜ யானையின் மீது வைத்து எடுத்து செல்லப்பட்டது. பர்மராஜா, மியன்ராஜா ஆகிய யானைகளும் இந்த பெரகராவில் பங்கேற்றன. தெற்கு திசையாக வெளியேறி சென்ற பெரகரா தலதா வீதி, DS சேனநாயக்க வீதி ஊடாக ரஜ வீதிக்கு வந்து மீண்டும் தலதா மாளிகை சென்றடைந்தது. 3வது கும்பல் பெரகரா இன்று இரவு வீதி வலம் வரும்.
தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஆப்கான் தலைநகர் காபூலில் ஈராக் தூதரகத்திற்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 4 பேர் ஈராக் தூதரக கட்டிடத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஆப்கான் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு குண்டுதாரி தூதரகத்தின் வாயிலுக்கு அருகில் தாக்குதல் நடத்திய போது மற்ற 3 தூதரக வளாகத்திற்குள் சென்றுள்ளனர். சேத விவரங்கள் பற்றிய சரியான விவரம் இதுவரை வெளியாகவில்லை. இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பு உரிமை கோரியுள்ளது. தற்போது ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிதாரிகளுடன் மோதல் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. படையினர் தூதரக வளவில் நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஆப்கான் உள்துறை அமைச்சின் பேச்சாளர் நஜீப் டானிஸ் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணியுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் தலைவர் தினேஷ் சந்திமால் பங்கேற்கொள்வதாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. தினேஷ் சந்திமாலின் உடல் ஆரோக்கியம் தேறி இருப்பதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சுகஈனம் காரணமாக தினேஷ் சந்திமால் காலையில் நடைபெற்ற 1வது போட்டியில் பங்கேற்கவில்லை. இவருக்கு பதிலாக தனுஷ்க குணத்திலக்க விளையாடினார். ஆனால் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் சந்தர்ப்பத்தை தனுஷ்க குணத்திலக்க இழந்துள்ளார். இதேவேளை 1வது டெஸ்ட் போட்டியின் போது உபாதைக்குள்ளான அசேல குணரத்னவிற்கு பதிலாக சேர்த்துக் கொள்ளப்படும் வீரர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு தலைமை தாங்கிய ரங்கன ஹேரத்தும் விரலில் பந்து பட்டதன் காரணமாக உபாதைக்கு உள்ளானார். அவர் இன்னும் குணமடையவில்லை. செய்திகள் நிறைவில் சாராம்சம். தமது ஆசீர்வாதம் இல்லாமல் எவருக்கும் புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கை மூலம் நாட்டிற்கு பாரிய லாபமும் முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1,14,215 பேர் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. 7 மாத காலம் நிலவிய கடும் வறட்சியை அடுத்து அனுராதபுரத்தில் மழை. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஈராக் தூதுவர் ஆலயத்திற்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல். இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைகின்றன. நாம் இன்றும் உங்களிடமிருந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மக்களுடன் அறிய தருகிறோம். வணக்கம். உண்மையின் அடையாளம்.